செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க செய்த உமது கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவரே, உமது அளவில்லாத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறித்த நேரத்தில் ஆத்துமாக்கள் கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க, தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி, கொடா கொடி நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, ஆராதனை பகுதியிலும் வேத வாசிப்பு பகுதியிலும் பிரசங்க பகுதியிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உமது பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளை ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய நாளாக தேவன் தாமே மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் வைக்கோஸ் ஊழியத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைக்கோஸ் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வைக்கோஸ் ஊழியத்திற்கான தேவைகள் அநேகம் இருக்கிறது ராஜா. பண தேவை 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது ராஜா. ஆண்டவரே, அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வைக்கோஸ் ஊழியத்தில் கர்த்தாவே புதிய ஆத்துமாக்களை, திரளான புதிய ஆத்துமாக்களை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வைக்கோஸ் ஊழியத்திற்காகவும் கிறிஸ்மஸ் ஊழியங்களுக்காகவும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. விசுவாசிகளுடைய தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே.
மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசுராஜா, எங்க மனதில் போத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்திலே வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருளிக்கும் ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசுராஜா, மனதில் போத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசுராஜா, எங்க மனதில் போத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா. ஆமென். கரங்களை தட்டி பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மனிதனை மீட்கும்படியாக இந்த பூமியில் அவர் மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் ஆமேன் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு. ஆமேன். இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம்.
பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கள் வாசனை வீசிடு நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கள் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கள் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானம் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினோர் என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினோரை என்று கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினோரை என்று கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். உலகால் யாவும் முடங்கிடி நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். உலகால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். உலகால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துவோம்.
இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கிடும். ஹல்லேலூயா. நாவு யாவும் அவர் தேவன் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்னா. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. நாம் யாவரும் எழுதலின்றோம், தேவனை ஆராதிப்போம். போர்க்கவசம், தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே, தீயாவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. போர்க்கவசம், என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம், என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. நான் மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. கரங்களை உயர்த்தி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 சொல்லுவோம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. நான் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தம் ஆமென் வெளியேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை நீதிமானாய் மாற்றிடும் ஆண்டவரே. அப்பா சோதர இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற ரத்தத்திற்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம் தகப்பனே. அப்பா, உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா சத்த கிரியில் நீக்கிற ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தத்திற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆமென், தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆமென் உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்தார் என்று. ஆமென், தேவன் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். இந்நாள் வரைக்கும் ஆமென் தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. தாயின் கருவிலிருந்து எங்களை தாங்கி வந்தீரே அப்பா. நாள் வரை இரக்கத்தினாலே நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவிலிருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒரு தகப்பனை போல அவர் இந்நாள் வரை நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் நம்மை தோளில் மேலே சுமந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனைய நாசமோசங்கள் ஆண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே, அப்பா எல்லா விபத்துகளுக்கு விலக்கி ஒரு கரத்தின் நிலையில் எங்களை மூடி பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. ஒரு தாயை போல ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவரை தேற்றி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா இயேசையா. கரங்களை உயர்த்தி கருவிலிருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சொல்லுவோம், கருவிலிருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒரு கழுகு ஆண்டவரே சோதர சுமந்து பார்க்க ஆண்டவர் பறக்கிறது போல ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சுமந்து பறக்கிற ஆண்டவர் காத்து நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்த ஆண்டவரே சோதரம் பலன் அடைவார்கள் எழுதியிருக்கிறது அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நாங்கள் நம்முடைய புதிய பலனை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும் அப்பா. இந்த உலக மாம்ச பிசாசை மேற்கொள்ளும்படிக்கு தகப்பனே கரைபடாமல் நாங்கள் வாழும்படிக்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய புதிய பலத்தால் ஆண்டவர் எங்களை எடை கட்டுங்க ஆண்டவரே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா
கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கரங்களை உயர்த்தி கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி இரக்கத்தினாலே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சொல்லுவோம் நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து இந்நாள் வரை தாங்கி வந்தீர் இரக்கத்தினாலே. எங்களை மட்டுமாய் ஆண்டவரே பாதுகாத்து நடத்தினவரே, உடைய கரத்தங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவை ஆத்ம சரீரத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 109ஆம் சங்கீதம், பக்கம் எண் 740. பக்கம் எண் 740, 109ஆம் சங்கீதம், வசனம் 1 முதல் 15ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள்.
கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் கூடுகையானது நடைபெற இருக்கிறது. நமது சபையின் டிவிஷன் லீடர்ஸ் இன்று இரவு நடைபெறுகிறதான இந்த டிவிஷன் லீடர்ஸ் கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 21 நாட்கள் உபவாச ஜெபமானது காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய 2 வேளைகளில் நடைபெறுகிறது. வருகிற 21ஆம் தேதி வியாழக்கிழமையோடு 21 நாட்கள் உபவாச ஜெபம் முடிவடைகிறது. இதுவரை இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் இனிவரும் நாட்களை கலந்து கொண்டு பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமானது நமது சபையில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவரும் இந்த ஆயத்த ஜெபத்தில் சனிக்கிழமை தோறும் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமானது நமது சபையில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் 10:30 மணிக்கு காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறதான அந்த உபவாச ஜெபத்தில் சனிக்கிழமை தோறும் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி வேத வினா போட்டியானது நமது சபையில் வைத்து நடைபெறும். இதற்கான வேத பகுதி கலாத்தியர் நிருபம் முழுவதும் படித்து வர வேண்டும். இந்த போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் கட்டாயம் உங்கள் பெயரை உங்கள் டிவிஷன் லீடரிடம் பதிவு செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி அனிதா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சிறிய விபத்தில் எனது வலது கையில் பிரச்சனை ஏற்பட்டது. மருத்துவரிடம் சென்றபோது ஜவ்வில் இரத்தக்கட்டு என்றனர். வேறு சிலர் ஜவ்வு நகர்ந்திருப்பதாகவும் எலும்பு சிறிதளவு முறிந்திருப்பதாகவும் கூறினர். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானோம். போதகரிடமும் போதகரம்மாவிடமும் இதை குறித்து பேசினபோது அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். நான் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு மன்றாடினேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி என்னை பூரணமாக குணப்படுத்தினார். எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். மற்றும் அநேக நாட்களாக எங்கள் ஃப்ரிட்ஜ் சரியாக வேலை செய்யவில்லை. இந்த நிலையில் ஊழியத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து புதிய ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் என்று ஆலோசிக்கும் போது போதிய பணமில்லை. ஆனாலும் கர்த்தரின் கிருபையால் பேசின அந்த நாளில் புதிய ஃப்ரிட்ஜ் புக் செய்து வீட்டிற்கு வர தேவன் உதவி செய்தார். நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி மல்லிகா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் என் கணவர் வயிற்று வலியால் அவதிப்பட்டார். எனக்கும் கை கால் வலியால் மிகவும் அவதிப்பட்டேன். இது குறித்து சபையில் சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஜெப எண்ணெயை வைத்து ஜெபித்தோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு என் கணவருக்கும் எனக்கும் பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள்.
நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே, உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாய் உயர்த்துங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. ஆண்டவர் என்னோடு பேசும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? தேங்க்யூ ஜீஸ். என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. வார்த்தை வெளியே ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனா என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. மேலவீனன்னா மேலவானின்பே உந்தன் பிரசன்னம் வருகையில் குறைவுள்ளவன் நிறைவாகுவே உந்தன் பிரசன்னம் வருகையில் உந்தனின் பிரசன்ன போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. எல்லாரும் உந்தரின் பிரசன்ன, எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவீங்களா? உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்ன
உள்ளமே போதும். எல்லாரும் சொல்லுவோம், உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. வானத்து மன்னா காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னா காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை உந்தனின் பிரசன்னம், உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை, எல்லாரும் வாய்களை திறந்து கடைசியா, உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகாதப்பா. தேவையானது ஒன்றே, உம்முடைய பிரசன்னம். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துகிற பிரசன்னம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற பிரசன்னம், அவைகளையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய செவிகளை ஆண்டவர் திறப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராக உண்டாகட்டும். ஆமேன். 21 நாள் ஜெபத்துக்கு வராதவர்கள், அதாவது அட்லீஸ்ட் இந்த 4 நாள், மினிமம் 4 days, இந்த 4 நாள் ஜெபத்துக்கு வராதவங்க தயவுசெய்து நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு வர வேண்டாம். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் டான்ஸு, பாட்டு, அது இது எல்லாம் பண்ணுறது நல்லது. ஆனால் ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே வரணும். அல்லேலூயா. நம்ம ப்ரோக்ராம் நடத்தல, ஊழியத்தை செய்யும்படியாக எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை உண்டாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அட்லீஸ்ட் மினிமம் இந்த 4 நாளை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்கு இந்த ஜெப நாட்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்துருக்கிறார். 21 நாள் ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கே நியூஸில் ஒன்று சொன்னாங்க, பயங்கரமான மழை இருக்க போகிறது என்று நியூஸ் வந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஜெபிச்சுட்டே வரோம். அல்லேலூயா. காலையில் சாயங்காலம் ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு தடை இல்லாமல் கர்த்தர் மழையை கொடுத்தார். இந்த 4 நாள் மட்டும் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரில. ஆண்டவர் டெஸ்ட்டு வைப்பாரா, கரெக்டாக 5:30 மணிக்கு மழை வருமோ, சாயங்காலம் 7:30 மணிக்கு மழை வருமோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இத்தனை நாள் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். காதுள்ளவன், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்களேன். காதுள்ளவன், 2 காது இருக்குதா? தொட்டு பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில், ஆண்கள் எல்லாருமே சொல்லுங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் நமக்கு உண்டாகுவதாக. ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. 414ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டு. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று.
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போது தாவீது, எல்லாரும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். ஆமென். ஏன் அப்படி நடந்துச்சுன்னு, எது நடந்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற தாவீது, கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்டு சவுலுக்காக இரத்த பிரியனான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். தாவீதுடைய நாட்களில் பஞ்சம் வந்தது, கொடிய பஞ்சம், ஓயாத பஞ்சம், 3 ஆண்டுகள். தாவீது உடனடியாக கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறான். கேட்டவுடனே இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இங்கே நடக்கிறது. இந்த கிபியோனியர் யார் என்று சொன்னார்? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களோட கூட வந்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த கிபியோனியர் பயந்து கொண்டு மோசே யோசுவா கூட அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இவர்கள் கர்த்தருடைய 12 கோத்திரத்தில் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன். சத்தமா ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், முதலாவது இந்த 10 பேர் எழுதுறது, இனிமேட்டெல்லாம் சர்ச்சில் யாரெல்லாம் ஜபத்துக்கு வராங்களோ அவங்க பேர் தான் அதில் எழுதணும். ஹல்லேலூயா. வசனத்தை யார் கீழ்ப்படியாமல் இருக்காங்க அவங்க பேர் தான் அதில் எழுதணும். முதல்ல நமக்கு தான் சத்தியம் தெரியணும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ வார்த்தையை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். என் வார்த்தையை கனப்படுத்துகிறோம், நான் கனப்படுத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தாவீது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் உடனே தாவீதுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. சவுல் வீட்டால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. சவுல் மோசேவோடு கிபியோனியர் செய்த உடன்படிக்கை அவன் மதிக்கவில்லை, உடன்படிக்கையை மீறுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்கிறோம், அவைகளை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த சவுல் கிபியோனுடைய குடும்பத்தை அவன் கை வைத்ததினாலே கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். தாவீதினுடைய நாட்களில் ஓயாத பஞ்சம் வந்திருக்கிறது. என்ன செய்யறது? தாவீது உடனே 4வது வசனம், அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, தாவீது நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு 3வது வசனத்தில் கேட்குறாரு. அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டோரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்கு எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. வெண்ணும் வேணாம், வெள்ளியும் வேணாம். இஸ்ரவேலின் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். ஆமென். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வெள்ளி பொன்லாம் வேணாம், ஆனால் இந்த சவுலின் குடும்பத்தில் ஒரு 7 பேரை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியின் மோவிபேசேத்து, சவுலின் குமார்த்தியாக மேரேப் மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆத்ரியேலுக்கு பெற்ற அவனுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனின் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீது அவங்க கேட்ட மாதிரியே கிபியோனின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். 7 பேரை தாவீது கிபியோனுடைய கையில் கொடுத்து விட்டார். அவர்களை கர்த்தருக்கென்று அவர்கள் தூக்கி போட்டார்கள். ஏதோ ஒரு பொருள் இப்படி தூக்கி போடுற, அந்த தூக்கி போடுறதில்ல, அவர்களை தூக்கில் போட்டு விட்டார்கள். 7 பேர் தாவீது சவுலுடைய குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை அவங்க கேட்ட மாதிரியே தாவீது ஒப்பு கொடுத்துட்டாரு. 7 பேரை தூக்கி அவர்கள் கர்த்தருடைய மலையில் அவர்கள் போட்டு விட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பாள், 10வது வசனம், ரட்டு புடவைகளை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளில் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளானாலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ரிஸ்பாலின் ஆவியை
நம்முடைய சபையில் போடுவாராக. இங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு என்னவென்று புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 7 பேரை தூக்கி போட்டாங்க, மலை மேல போட்டாங்க, அவர்களை தூக்கில் இடப்பட்டிருக்கிறார்கள், தொங்க விட்டிருக்கிறாங்க, இறந்து போய்விட்டார்கள். ஒரே நாளில் 7 பேர். ஆனால் இந்த ரிஸ்பால் என்கிறவள், அவள் 2 புடவைகளை எடுத்துக்கொண்டு அவள் மலையின் மேல் ஏறி போகிறாள். இங்கே நடந்த காரியம் என்ன? ஏறக்குறைய வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் 3 முதல் 4 மாதங்கள் இந்த ரிஸ்பால் அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சடலங்களுக்கு நடுவில் நிற்கிறாள். பகலிலே ஆகாயத்து பறவைகளாகிலும், இரவிலே இங்கே இரவு காட்டு மிருகங்கள் என்று இருக்கிறது. நமக்கு தெரியும், பிணத்தை தின்கிறதான ஓநாய்கள், நரிகள், இவைகள் காட்டிலிருந்து ஏறி வந்து கொண்டிருக்கிறது. தனியா ஒரே பெண், ஒரு பொண்ணல்ல, 7 பிணங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நடுவில் திறப்பில் நிற்கிறாள். காட்டு மிருகங்களும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படின்னா நைட் அண்ட் டே அவ கூட ஒரு டீம் இல்லை. நைட்டு தூங்க முடியாது. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காலையில் செய்தியில் நிறைய பேர் தூங்குறீங்கன்னா ஏசியை ஆஃப் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்க, ரிஸ்பால் என்கிற ஒரு பெண் ஏறக்குறைய 3 மாதங்கள் நைட்டும் தூங்கல, காலையிலும் தூங்கவில்லை. அவள் உத்தரவாதமாய் அங்கே போய் நிற்கிறாள். இந்த செத்து போன இந்த பிரேதங்களை ஆகாயத்து பறவைகள் தின்று விடாதபடி அவைகளை பாதுகாக்கிறாள். இரவில் காட்டு மிருகங்களுக்கு பாதுகாக்கிறாள். திறப்பிலே நிற்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா? இந்த காரியம் ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டை செய்தது தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? ராஜாக்களுடைய கல்லறையில் சவுலும் யோனத்தானும் எங்கே அவருடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டதோ அங்கே 3 மாதத்தில் இங்கே தூக்கில் போடப்பட்ட இந்த சடலங்கள் எல்லாம் மக்கி போய் வெறும் எலும்புகளை எடுத்துக்கொண்டு தாவீது அந்த கல்லறையிலே, ராஜாக்கள் வைக்கிற அந்த கல்லறையிலே இந்த ஆட்களை கொண்டு போய் வையுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தாவீதுக்கு ரிஸ்பால் செய்தவைகள் கேள்விப்பட்டான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் திறப்பில் நிற்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ரிஸ்பால் அந்த மரித்து போனவர்களுக்காய் திறப்பில் நின்றாள். இன்னைக்கு உலகத்தில் பாவத்தில் மரித்து கிடக்கிற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற ரிஸ்பால்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பில் நிற்கும் பொழுது நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்ப்பாராக. அன்றைக்கு தாவீது ராஜாவால் செய்ய முடிந்த மேன்மையான காரியத்தை அவர்களுக்காக தாவீது செய்தார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் திறப்பில் நிற்கும் போது தாவீது ராஜா இல்லை, யூத ராஜ சிங்கமாகிய இயேசு ராஜாவை கேள்விப்பட்ட பொழுது 2024 நீங்கள் யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, யாருக்காய் திறப்பில் நிற்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை தொடுவார், அவர்களை ரட்சிப்பார். உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். மரித்து போயிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், மரித்து போன தொழில், மரித்து போன உறவுகள், மரித்து போயிருக்கிறவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ரிஸ்பாலின் ஆவி எங்களுக்குள் போடுவீராக. மரித்து போன காரியங்கள் உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் திறப்பில் நிற்கும்படி வந்திருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்க வந்திருக்கிறோம். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் விசுவாசத்தோடு நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் இயேசு ராஜாவுக்கு அறிவிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கிறவர்களா ரிஸ்பால்களை கர்த்தர் எழுப்புவீராக. அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் தருவீராக. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. பரிந்து பேசுதலின் ஆவியை ஊற்றுவீராக. என் ஜனத்திற்காய் நான் செத்தாலும் சாகிறேன் என்ற எஸ்தரை போல திறப்பில் நிற்கிற ஆட்களை கர்த்தர் எங்கள் சபைகளில் எழுப்புவீராக. எழுப்புவீராக. தூங்குகிறவர்களை எழுப்புவீராக.
ரிகதல கதரபா. அந்நிய பாஷையில பேச முடிஞ்சவங்க வாய்களை திறந்து ஆண்டவரே, தேசத்துக்காய் திறப்பில் நிற்காத பாவங்களை எங்களுக்கு மன்னியும். சபை பாட்டு பாடுவதற்கு அல்ல, திறப்பில் நிற்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவரே, நீர் இறங்கி கிரியை செய்வீராக. எங்க சபையை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக, எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக, வாலிபனை பயன்படுத்துவீராக. என்னை பயன்படுத்த மாட்டவரே, என்னை பயன்படுத்த மாட்டவரே. மரித்து போன எலும்புகளுக்காக ரிஸ்பால் திறப்பில் நின்ற பொழுது தாவீது ராஜா இது கேள்விப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நாம் திறப்பில் நிற்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் நமக்கு தெரிந்தவர்களை இயேசுவோடு கூட அடக்கம் பண்ண அடையாளமாய் இருக்கிற இந்த ஞானஸ்தானத்திற்கு நாம் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை தெரிவிக்கிற இந்த ஞானஸ்தானம் அதோடு முடியறதில்லை. இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தா. அதே உயிர்த்தெழுதலின் சாயலில் கர்த்தர் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பங்களை அதில் இணைப்பார். மரித்தவன் பாவத்தை நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 8வது வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானா அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுதலின் முதற் பலனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது உண்மை என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு இருக்கிறது. இரட்சிக்கப்படாத நம்முடைய ஜனங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர், இவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும். நமக்கு வேலை இருப்பது உண்மைதான், எத்தனையோ காரியங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா. யார் ஆண்டவர் தாகம் உள்ளவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். திறமை உள்ளவர்களே அல்ல, எனக்கு அது தெரியும் இது தெரியுன்றவங்க அல்ல. யார் முழங்கால் படியிட்டு ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்க வந்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களை தேடி கொண்டிருக்கிறார். அதை தான் கொலோசியர்ல வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஞானஸ்தானத்தினாலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும், அதிலே அவரை மரித்தொருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் அவனை மேற்கொள்ள முடியாது. சாவின் கூறாகிய மரணத்தை இயேசு சிலுவையிலே ஜெயித்து விட்டார். உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, 14ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்து கையெழுத்தை இயேசு குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சாத்தானுடைய கையிலிருந்து நமக்காக, உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி
நீங்கி போகவில்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என்னை ரட்சித்த என் தேவனுடைய கரத்தை ஆலையில் ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். எங்கள் சபைகளில் எழுப்புதல் உண்டாவதாக. அன்றைக்கு ஒய்கோஸ்க்கு யாரெல்லாம் உள்ள வராங்களோ ஆண்டவரே உடைய கரம் அவர்களை தொடுவதாக. ரட்சிப்பு உண்டாவதாக. ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அதிகாரத்தையும் பிசாசின் எதிர்வல்லமைகளையும் இயேசு சிலுவையிலே முறித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயிர்த்தெழுதலின் பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த ரிஸ்பாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கும் என்று சொன்னார். அவள் மலையில் போய் அந்த ரெட்டு புடவை அந்த பாறையின் மேல் விரிக்கிறார். பாறை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கிறிஸ்துவினிடத்தில் அவள் முறையிடுகிறாள் என்று சொன்னாள். நீங்கள் நான் இந்த புதிய ஏற்பாட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்க கர்த்தர் நம்ம அழைக்கல. இந்த சபை எழுந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசி எழுந்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டு நாட்களில் உசா போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை தொட பார்த்தான். அவன் இறந்து போய்விட்டான். இன்னொருமுடைய கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முற்பட்டார்கள். ஏறக்குறைய 50,000 பேர் இறந்து போனார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா நடந்துச்சு? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஒரு பெண், ஒரு பெத்லகேமில் இருந்த இந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் என்கிறதான ஒரு பெண், 18-19 வயது நிரம்பிய டீனேஜ் கேர்ள். ஆண்டவர் சொன்னாரு இந்த பெண்ணை நம்பி ஹல்லேலூயா உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவை அவளிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். பரலோக இந்த பெண்ணை நம்பி அவளுடைய கையிலேயே முழுவதுமாய் அவருடைய பொறுப்பில் பெண்கள் இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் தொட முடியாதுன்னு சொல்றியா? உன் கையில தான் முதலாவது இயேசு பிறக்க வேண்டும் என்று சொல்லி பெண்ணின் கையிலே ஒரு குழந்தையாக கொடுத்தாரே, அவளை நீ கட்டி அரவணைக்க, இந்த உடன்படிக்கையை கட்டி அரவணைக்கிற கிருபையை பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் பெண்களையும் பயன்படுத்துவா, ஆண்களையும் பயன்படுத்துவா. கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஆவியை நம்மேல் கர்த்தர் ஊற்றுவாராக. அப்பேற்பட்ட ஆவியை ஊற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் நாம் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரோகிராம்காக இல்லை, நீங்களும் நானும் ஜெபிக்கிற இந்த ஜெபம் விசுவாசி நீதிமான் செய்யும் முக்கியமான ஜெபம் ஒரு மிகுந்த பலனை கொண்டு வரும். விடக்கூடாது. எத்தனை நேரம் உபவாசம் இருக்க முடியுமோ, எத்தனை வேளை சாப்பிடாம இருக்க முடியுமோ, 40 நாள் சாப்பிடாம இயேசு இருந்தார், உயிரோடு தான் இருந்தார், செத்து போகல. எத்தனை பேர் என்னென்னத்தை விட முடியுமோ, கடந்த 21 நாளா எந்த நான்வெஜ் சாப்பிடாம முட்டையெல்லாம் சாப்பிடாம இருக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அதை விட சாப்பிட்ட நாட்களை விட இதோ அதிகமான பலன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எதெல்லாம் ஆண்டவருக்கு விட முடியுமோ விடுங்க. எத்தனை நேரம் சாப்பிட முடியாம இருக்க முடியுமோ அத்தனை நேரம் நீங்க இருக்க போறீங்க. உபவாசி ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஆவிய சபை மேல முதல்ல ஊற்ற போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்கப்பா, உயிரடைய செய்யுங்க. உலர்ந்து எலும்புகள் உயிரோடு எழும்பட்டு எழும்பட்டு எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ராபா லாந்தா ராபா ரியாந்தரா ரிகால் அந்நிய பாஷை பேச முடிஞ்சவங்க வாய்களை திறந்து விடுதலையா, விடுதலையா. கர்த்தர் ஹல்லேலூயா. பாவ கட்டிலிருந்து சாப கட்டிலிருந்து உங்கள் ஜெபம், உங்கள் உற்றார் உறவினரை, உங்கள் சொந்தங்களை, உங்களோடு வேலை செய்கிறவர்களை இயேசுவுக்காக விடுதலையாக்கட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. ஆவியை அனுப்புங்க, உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க. உற்சாகமாக
பாதாள கட்டுகள் உடையண்டுமே, பார்வோனின் வல்லமை கண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய. உயிரடைவதாக உயிரடைவதாக ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆண்டவர் நிரப்புகிறார். உயிரடையட்டும், உயிரடைவதாக இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை. ஓ ஆத்தும பாரத்தை கர்த்தர் தருவீராக. நாட்கள் கொடியதா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்பட்டு சபையே. ஓ ஹalleluya ரிமலகதா மிகதரகதன மலியந்தரா லிவதரபபா. பற்றி பிடிப்பதா, பற்றி பிடிப்பதா, அக்னி பற்றி பிடிப்பதாக மேல் வீட்டில் இறங்கி வந்த தேவ வல்லமை, அக்னி மயமான நாவுகள். கர்த்தர் ஒரு சில பேரை ஆண்டவர் புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவன் கேட்க கடவன். ஓ ஹalleluya ஹalleluya ரிபலகதா ரியாந்தரா. உயிரடைய வேண்டும் ஆண்டவரே, உயிரடைவதாக. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ரிகாதனா ரியாந்தரா. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய. அப்பா, எங்களுக்குள்ள பாரத்தை தாறுபாட்டுகிறேன். ரத்தம் உலகத்தின் பாவத்திற்காக எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும். யாரெல்லாம் உங்களோட வேலை செஞ்சாங்களோ, உற்றார் உறவினர் யாரெல்லாம் இருக்காங்க, நண்பர்கள் எல்லாரும் உங்க வேலை குற்றம் சொல்லுவாங்க. இயேசுவை அறிந்த நீ ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாண்டவனே, தைரியமாய் நான் என் வாயை திறப்பதற்கு ஆவியானவர் எனக்கு கிருபை தருவீராக. ஜெபம் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. நீங்க சொல்றதுனால ஒண்ணும் நடக்காது. அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதுக்காக தான் வாரத்தோடு 21 நாள் ஜெபித்துட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் ரொம்ப கம்மி இந்த 4 நாள் கூட உணர்வுள்ளவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த 4 நாள் நீங்க வீட்டில் சும்மா தூங்கவே கூடாது. 5:30 மணிக்கு மேலே அதுல சாயங்காலம் ஏதோ ஒரு நேரம் உங்க கால் இங்க இருக்கணும். ஆத்துமாக்கா கண்ணீரோடு ஜெபிக்க போறோம். கர்த்தர் இந்த பட்டணத்துல நம்மளை நம்பி வச்சிருக்கிறார். எத்தனையோ சபை இருந்தால் கர்த்தர் உங்களை ஏங்கி வச்சிருக்கிறாருன்னா, ஆத்தும பாரத்தோடு நீங்க ஜெபிப்பீங்க, நம்பி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. தூங்குற நாட்கள் போதும். வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். புதிய அபிஷேகத்தோடு இழந்து போனவைகள், மரித்து போன உயிரோடு எழும்பும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உயிரோடு எழும்புவதாக. நீங்க அப்படி செய்யறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.